தேவனை எதிர்க்கின்ற மனிதனுடைய மனதின் அடையாளங்கள். தமிழ் நம்ம வச்சிருக்க தமிழ் பைபிளில் 3 வார்த்தைகளை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம். முதலாவதாக முரட்டாட்டம் பண்ணுதல், அல்லது கலகம் பண்ணுதல், அல்லது எதிர்த்து பேசுதல். முரட்டாட்டம் பண்ணுதல், கலகம் பண்ணுதல், எதிர்த்து பேசுதல். இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்க போகிறோம். தேவனை அறியாமல் ஒரு மனிதன், நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனை அறியாமல் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, அவருக்கு கீழ்ப்படியவும் முடியாது. தேவனை அறிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் அவர் என்ன பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது. முதலாவது வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். முரட்டாட்டம், கழகம், எதிர்த்து பேசுதல், இந்த 3ம் ஒரு பொருளிலே வருகிறது. சரிதானா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அப்ப ஒருவேளை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய கரங்களிலே வேதாகமம் இருக்கலாம், நான் திருச்சபையின் கூடுகைகளிலே பங்கு பெறலாம். ஆனால் முரட்டாட்டம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் அது அவபக்தியின் அடையாளம். அது விக்கிரக ஆராதனைக்கு சரி சமமாய் இருக்கிறது. அப்ப முரட்டாட்டம் என்பது அவபக்தியினுடைய அடையாளம். தேவனுக்கு கீழ்ப்படிய மறுப்பது அல்லது தேவனை எதிர்ப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது அவபக்தியின் அடையாளம். அது மாத்திரமல்ல, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். தேவனை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னால் வேறொன்றுக்கு கீழ்ப்படுகிறேன் அர்த்தம். வேறொன்றுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய இடத்திலே வேறொன்றை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய இடத்திலே வேறொன்று இருக்கும் என்று சொன்னால் அது எல்லாமே விக்கிரகம் தான். அது எல்லாமே என்னது தான்? விக்கிரகம் தான். வெறும் விக்கிரகம் அப்படின்னு பைபிளில் வர்றது வெறும் சிலை வணக்கத்தை, சிலைகளை மட்டும் குறிக்கின்றது அல்ல. எதெல்லாம் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதோ, எதெல்லாம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ, அது எல்லாமே எனக்கு என்னது தான்? விக்கிரகங்கள் தான். அது எல்லாமே எனக்கு விக்கிரகம் தான். அப்போ தேவன் என்னுடைய வாழ்விலே ஆளுகை செய்கிறவராக, என்னை கட்டுப்படுத்துகிறவராக, ராஜாவாக என் வாழ்விலே அவர் இல்லை அப்படின்னா அவரை நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னால் அதுதான் அவபக்தியினுடைய அடையாளம். அது சாதாரணது கிடையாது. அது விக்கிரக ஆராதனைக்கு சமமான பாவம். ஒருவேளை நான் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதன் அப்படின்னா நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. நான் யாரு தான்? விக்கிரக ஆராதனைக்காரனே. நம்ம விக்கிரக ஆராதனைக்காரன்னா பொதுவாக யார் நினைப்போம் அப்படின்னா, சிலை வழிபாடு செய்கிறவர்களை தான் நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்கள்னு சொல்லுவோம். அதுவும் உண்மை, அதுவும் ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் மெய்யாகவே உள்ளப்பூர்வமாக தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிற இடத்தை தராத எவருமே யாருதான்? விக்கிரக ஆராதனைக்காரர் தான். அப்போ இதை நம்ம ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கணும். அவபக்தியின் அடையாளமே என்ன அப்படின்னா கடவுளுக்கு எதிர்த்து நிற்பது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 78, சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 8வது வசனம். இது 2வது அடையாளம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும், சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அப்ப முரட்டாட்டமும் கலகமும் உள்ள மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, அவன் இருதயத்தை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளணும்னு என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டான். இது ரெண்டும் ஒரே கோட்டில் வர வேண்டும். நான் தேவனை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் இருதயத்தை என்ன பண்ணுவான்? செம்மைப்படுத்துவான். சூப்பர் அப்படிங்கிறவன் இல்லையா, அதுதான் செவ்வைன்னு அர்த்தம். தன் இருதயத்தை தொடர்ந்து நல்ல நிலையிலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே வைத்து கொள்ள அவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவான். யாரெல்லாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்துவார்கள். அல்லது யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை தொடர்ந்து செவ்வைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் தேவனை என்ன பண்ணுவாங்க? உறுதியாய்
பற்றி கொள்வார்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னா, தேவனை எதிர்க்கிற மனிதன் அவன் இருதயத்திலே கவனத்தை செலுத்த மாட்டான். அவன் இருதயத்தை தேவனுக்கு நேராக தேவனுடைய பாதைகளிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டான். இவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தங்கள் இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறதே அப்படி நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு கோர்ஸ் கிடைக்காட்டி உட்காந்து அழுவாங்க. தாங்கள் விரும்புறது நடக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. கவனிங்க, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. தேவனை ஒரு மனுஷன் உறுதியாக பிடிச்சிக்கல அப்படின்னா அவன் இருதயத்தில் என்ன இருக்க வாய்ப்பு இல்லை, செம்மை இருக்க வாய்ப்பு இல்லை. தேவனை ஒரு மனிதன் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டிய என்று சொன்னால் அவன் கடவுளை ஏற்று நிற்கிறான்னு தான் அர்த்தம். கடவுள் என்ன பண்ணுறான், ஏற்று நிற்கிறான் அர்த்தம். மெல்ல வாசிக்க இது நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரிதானா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கொஞ்சம் புரிஞ்ச கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கவனிக்கலாம், நான் அதை மெல்ல சொல்கிறேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலம். பார்வோன் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த சிஸ்டம், உலகத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு, உலகத்தில் இருக்கிற பலன். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் ஒரு சங்கடத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, நான் உதவிக்காக யார்கிட்ட போகணும், ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். அதுதான் ரொம்ப நியாயம். ஆனால் தேவனை எதிர்க்கின்ற இருதயத்தில் உள்ள அந்த இருதயத்தை கொண்டு அந்த மனிதன் என்ன பண்ணுவான், கடவுளை அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னாலும், கடவுள் எனக்கு தெரியும்னு சொன்னாலும், எபினேசரே அப்படின்னு பாட்டு பண்ணாலும், அவன் அடைக்கலம் தேடி ஓடுறது எங்கே தான், உலகத்துக்கு தான் போவான். உதாரணமாக வசனம் சொல்லுது பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுது என் வாக்கை கேளாமல், என் வாக்கை கடவுளிடத்திலே தீர்வுக்கு போகாமல் உலகத்தின் பலத்தினால் பலப்பட. பார்வோன்னா பார்வோன்னா அன்னைக்கு இருக்கிற சூப்பர் பவர், அன்ற வேதாகமம் இதை எழுதப்பட்ட நாட்களில் இருந்த சூப்பர் பவர். ஒருவேளை இன்றைக்கு உலகத்திலே சூப்பர் பவர் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கோ அந்த சிஸ்டத்தெல்லாம் பிரச்சனை வந்து எங்கே ஓடுவாங்க, நேராக அங்கே தான் ஓடுவாங்க. பார்வோனுடைய பலத்திலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் எங்கே போகிறாங்க, எகிப்துக்கே போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கள் விட்டு வந்ததை திரும்ப போகுவது, தங்கள் விட்டு வந்த காரியத்திற்கு திரும்ப போகுது. கவனிங்க, வாழ்க்கையிலே நம்மளுக்கு நெருக்கடி வரலாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணுவான், அவருடைய வார்த்தைக்கிட்ட தான் ஆலோசனை போவான். அவருடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ணுவான், ஆலோசனை போவான். அவனுக்கு ஏன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான், இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். ஆனால் யார் அந்த உலகத்தை விடாமல் இருக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை வந்தால் எங்கே போவாங்க, மறுபடியும் பின்னாடி தான் போவாங்க. அவங்க ஆலோசனைக்கென்று உலகத்திட்ட போவாங்க, உதவிக்கென்று யார்கிட்ட போவாங்க, உலகத்திட்ட போவாங்க. உலகமும் நமக்கு உதவி செய்ய முடியும், அதை கர்த்தர் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு உலகத்தின் மூலமாகவும் சில உதவி ஒத்தாசலை செய்ய முடியும். ஆனால் நான் பிரச்சனை என்று வந்தால் என்னுடைய சோர்ஸ், நான் எந்த மூலத்திட்டு போகிறேன், எந்த மூலத்திட்ட போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை என்ன சொல்கிறாரு, முரட்டாட்டம் உள்ள கடவுள்கிட்ட போகிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்காது, கடவுள்கிட்ட போவதற்கு இவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தேவன் இல்லாமலேயே தங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முயற்சிப்பாங்க. இது தேவனை எதிர்க்கின்ற மனதினுடைய இரண்டாவது அடையாளம். முதல் அடையாளம் என்ன சொன்னேன், இந்த முதல்ல இன்ட்ரடக்ஷன் அறிமுகமாக, இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறது ஏதோ ஒரு சாதாரண பிழை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண பிழை அல்ல.
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது, அதிலே சில சிக்கல் இருக்குது. அதிலே ஒன்று இந்த முரட்டாட்டம் இல்லை. இந்த முரட்டாட்டம் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கடவுளுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறவனா நான் இருப்பேன் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நான் யாரு தான்? விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரக ஆராதனைக்காரன். அதை தான் வந்து உங்களுக்கு அறிமுகமாக சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்னா, அவங்க இருதயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க? தங்களுடைய கவனத்தை செலுத்த மாட்டாங்க. தன்னுடைய உள்ளான வாழ்விலே செயல்பட மாட்டார்கள். தங்கள் உள்ளான வாழ்விலே எவ்வித அக்கறையும் இன்றி இருப்பார்கள். தங்கள் உள்ளான வாழ்க்கையை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எந்தவித கரிசனையும் இல்லாமல் இருப்பார்கள். தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் தேவனை எதிர்த்து நிற்கிற மனிதர்களுடைய முதல் அடையாளம் சொன்னேன். ரெண்டாவது அடையாளம் ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிச்சோம். 9வது வசனத்தில் 3வது இது இருக்கு பாருங்க. 3வது அடையாளம் அதே 30ல் 9வது வசனம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். 9வது வசனம் 3 அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள். பொய் பேசுகிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் சாதாரண காரியங்களில் போய் இல்லை, ஆன்மீக காரியங்களிலே தங்களுடைய மெய்யான நிலையை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள். தேவனுக்கு முன்பாக பொய் பேசுகிறவர்கள். எதில்? ஆன்மீக காரியங்களிலே தங்களுடைய உண்மையான நிலையை ஒப்புக்கொள்ள ஐ எம் ஓகே, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, நாங்கள் அப்படி இல்லை. பொய் பேசுகிறவர்கள் மட்டும் இருக்க முடியாது. நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் நீ இப்படி சொல்ல அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி சொல்லிட்டேன், நீ தப்பி தவறி கூட என்ன பண்ணிடாத, நிஜத்தை சொல்லிடாத. 2 பேரும் கரெக்டாக ஒரே மாதிரி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நான் இப்படி சொல்லிட்டேன், ஆனால் நீ இப்படி என்ன பண்ணிடு, சொல்லிடு. இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் எல்லாம் கமா வந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஒரே ஐடென்டிட்டி. தேவனை எதிர்க்கிற ஒரு மனிதனாக இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அந்த கலகம் தான். கலகம்னா தான் எதிர்க்கிறது. கலகம், முரட்டாட்டம், எதிர்த்து பேசுறது, 3 ஒரு பொருள்னு சொன்னோம் இல்லையா? இப்போ கலகம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஆன்மீக காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை குறித்த ஆன்மீக உண்மைகளை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ள மனதாய் இல்லாதவர்கள். அப்படின்னா இருக்கு. எப்படி இருக்கு? இவங்க ஆன்மீக காரியங்களை கேட்கவே என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள் அப்படி எழுதப்படல, கை கொள்ள மனதில்லாதவர்கள் அப்படி எழுதப்படல. அதை கேட்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. அதை கேட்கறதுக்கே பிடிக்காது. பெரும்பான்மையான கூட்டம் இன்னைக்கு எங்கே இருக்குது தெரியுங்களா? வேதத்தை வைத்து யார் பொய் சொல்லுகிறார்களோ, இந்த வேதத்தை திரித்து பிரட்டி யார் பேசுகிறாங்களோ அங்கு பெரும்பான்மையான கூட்டம் இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, பேசுகிறவனும் பொய்யன், கேட்கிறவங்களும் பொய்யர்கள். தங்களுடைய ஆன்மீக நிலையை ஏற்க மனதில்லாதவர்கள், தங்களை குறித்த உண்மைகளை பொய்களினால் மூடிக்கொள்ளுகிறவர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை தான் கேட்க விரும்பாங்கன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜெபம் பண்ணுறது உனக்கு அப்படியே நடக்கும், கர்த்தர் உன் மனதின் விருப்பத்தின்படி செய்வார். அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு வேலைக்காரர் அல்ல. ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, என்னை ஆளுகை செய்கிறவர், நான் தான் அவருடைய ஊழியக்காரர். கிறிஸ்தவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய சேவகர்கள், தேவனை சேவிக்கிறவர்கள். உரிய இடம் எது? ஆண்டவருக்கு என் வாழ்விலே உரிய இடம் எது? ஆண்டவராக இருப்பது, வேலைக்காரனாக இருப்பது அல்ல. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க, நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தட்ஸ் வெரி கிளியர், உங்கள் வாழ்விலே தேவன் ஆண்டவராக இல்லை. நீங்கள் தேவனை வேலைக்காரராக்க முயற்சிக்கிறீர்கள். அப்படி ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மீகம் போலியானது, அது கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது. பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கேட்க மனதில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்கே கவனிங்க, இது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா, யாருக்கு வேதத்தை எழுதி கொடுத்தாரோ,
சீனாய் மலையிலே யாருக்கு வேதம் இறக்கப்பட்டதோ அவர்களை பார்த்தா சொல்கிறாரு, இவங்க கேட்கறதுக்கு யார் வந்து தேவாலயத்தில் இருந்தார்களோ, யாருக்கு ஆசாரியர்களை கர்த்தர் கொடுத்தாரோ அவர்களை பார்த்தா சொல்கிறாரு, உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன கிடையாது, மனசு கிடையாது. அப்போ கேட்கறதுக்கு என்ன வேணும், ஒரு மனசு வேணும். அப்போஸ்தலர் இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிற, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிற, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசுகிற, எதிர்த்து நிற்கிறவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு புதிய ஏற்பாடு எதை சொல்லுகிறது? ஒருவேளை அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு எதிர்த்தே நிற்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பார்க்குறது தான் கிறிஸ்தவம் நம்ம நினச்சிக்கக்கூடாது. நம்ம பார்க்குறது தான் நம்ம கிறிஸ்தவன்னு நினச்சிக்கக்கூடாது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. அவன் உங்களோட எதிர்த்து நிற்க. ஒரு மனிதனை தேவனுடைய பெயரால் கொலை செய்கிறாங்க, அந்த மனிதன் என்ன பண்ணல, அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. அவங்களுக்கு இந்த வேதம் சொல்லுகிற பெயர் என்ன தெரியுமா? நீதிமான். நீதிமானின் அடையாளம் என்னன்னா, அவன் எதிர்த்து நிற்க மாட்டான். அவன் எதிர்த்து நிற்க மாட்டான். எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எதிர்த்து நிற்க மாட்டான். தன்னை கொலை செய்ய போகிறாங்கன்னா கூட அந்த திட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இப்போ அந்த எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது பிசாசனுடைய குணம். அதனால் புரிஞ்சுக்கணும், இந்த எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது பிசாசனுடைய குணம். ரிபல்லியஸ், எதிர்த்து நிற்பது. வீடுகளுக்கு போய் வாசிச்சு பாருங்க. பிசாசனுடைய அடையாளமாக, அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளமாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் என்று சொல்லப்படுவது எதுவோ, ஆராதனைக்குரியது எதுவோ, அதாவது கடவுளின் பெயரால் ஆன்மீக காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பானாம். யாரு? பிசாஸ். அது எல்லாத்தையும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நல்லோரை பகைக்கிறவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படிக்கிறான் அப்படின்னா கூட அவனை உடனே பகைச்சிடுவான். உடனே யாரை எதிர்த்துவான்? அவனை ஏற்றுடுவான். ஏன்னா இவன் உள்ள கண்டமாவான். அவன் உள்ள என்ன பண்ணுறான்? கண்டம். அவங்கள்ட்டெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க. உலகத்திலே கேடு உள்ளவன் எவனோ, உலகத்திலேயே ஒன்றுத்துக்கும் ஆவாதவனோ, உலகத்திலேயே வந்து கேடு கெட்ட பாவின்னு பிரதான பாவினா அவனோட என்ன பண்ணுவான்? அவன் டைப் வச்சுப்பான். அவனோட இணக்கமாக இருப்பான். ஒத்து போயிடும். அப்படி ஒத்து போயிடும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, நீதிமானின் அடையாளம் என்ன? நீதிமானின் அடையாளம் என்ன? வசனம் சொல்லுது, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்க இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீதிமானின் அடையாளம் அவனை எதிர்த்து நிற்க மாட்டான். தேவனை எதிர்க்கின்ற ஒரு மனிதனுடைய அடையாளம் அவன் இப்போ என்னது தான்? நீதி இல்லாதவன். அவன் யார் தான்? பாவியான மனிதன். அவன் கையில் பைபிள் கூட இருக்கலாம், 3 தடவை 4 தடவை கூட ஞாபகம் நடத்திருக்கலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 51வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7வது அதிகாரம் 51வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு, நோட் த வேர்ட், அங்கே ரொம்ப முக்கியம், எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை, எப்பொழுதும். அதாவது என்ன அப்படின்னா, தேவனை எதிர்க்கின்ற மனிதன் எப்பயாவது அல்ல, எப்பொழுதுமே என்ன பண்ணுறான்? எதிர்க்கிறான். எப்பொழுதுமே என்ன பண்ணுறான்? எதிர்க்கிறான். அதனால் புரிஞ்சுக்கணும். அப்போ இவனுடைய லைஃப் ஸ்டைலே என்னவாக இருக்கும்னா, கடவுளை எதிர்ப்பது. கடவுளை பரிசுத்தாவியை எதிர்த்து நிற்கிறீர்கள் ஏன் சொன்னார் அப்படின்னா, ரட்சிப்புக்கு நேராக ஒரு மனிதனை வழிநடத்துறது யார் தான்? பரிசுத்த ஆவியானவர்.
குமாரனாகிய இயேசுவுக்கு நேராக ஒரு மனிதனை வழிநடத்துறது யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர். புதிய ஏற்பாடில் நம்ம வாசிக்க போகிற எல்லா வசனங்களும் இதுக்கு பிற்பாடும் இந்த ரட்சிப்புக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் பொழுது ஒரு மனிதன் எதிர்த்து நிற்பான் என்று சொன்னால் யாரை எதிர்த்து நிற்கிறான்? பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறான். நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவங்களுடைய அடையாளம் என்னன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா கழுத்து உள்ளவர்கள், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள். இப்போ விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறோம்னா, இருதயமும் செவியிலும் என்ன வரணும்? விருத்த சேதனம். விருத்த சேதனம் வேற ஒன்றும் கிடையாது, தேவனுக்கு ஏற்ற விதத்திலே மாற்றப்பட்ட இருதயம், தேவனுடைய வசனங்களை கேட்டு கீழ்ப்படுகிற விதத்திலே மாற்றமடைந்த செவிகள். இதை தான் விருத்த சேதனம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். விருத்த சேதனம்னு சொல்கிறோம். அதாவது கடவுளால் ஆப்ரேட் பண்ணப்பட்டன்னு சொல்லலாம். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இருதயம்னு சொல்லலாம். அல்லது கடவுளால் அறுவை சிகிச்சை பண்ணப்பட்ட செவிகள் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய செயல்பாடுகளிலே பங்கடைந்த இருதயம். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஒரு புதிய இதயம் இல்லை, ஒரு புதிய செவிகள் இல்லை, வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவங்க யாரு? பரிசுத்த ஆவிக்கு என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7:51 இதை சொன்னேன். அடுத்தது தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களில் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். கவனிங்க, நான் புதிய ஏற்பாட்டில் சொன்னேன் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் இந்த எதிர்த்து நிற்பது அப்படி எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளோடு ஒட்டி வரும். இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகிறார். சீனியர் அப்போஸ்தலர் இவர் யங்ஸ்டர், ஒரு இளைய தலைவன். அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை, மறுபடியும் வாசிக்கிறேன், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், எதிர் பேசுகிறவர்கள் கண்டிப்பாக சத்தியத்தை அறியவில்லை. எதிர் பேசுகிறவருடைய மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா, அவங்க மனம் திரும்ப இல்லை. எதிர் பேசுகிறவர்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பவுலுங்க சொல்கிறாரு. அவங்க சத்தியத்தை அறியணும். அவங்க என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறியணும். பிற்பாடு மனம் திரும்பணும். யார் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து பேசுவா? மனம் திரும்பாதவர்கள். யார் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்பா? சத்தியத்தை அறியாதவர்கள். சத்தியத்தை ஆனால் பேசுறதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அப்படியே சத்தியத்தைக்கு விரோதமாக ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே அவனுக்கு சத்தியத்தின்னா என்னன்னு தெரியும். அவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத மனிதன் தான் யாரை எதிர்த்து நிற்கிறான்? கடவுளுடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிறான். இதை சொல்லிட்டு பவுல் என்ன சொல்கிறாரு? அதே 2 தீமோத்தேயு 4:15 வாசிங்க. அது 2 தீமோத்தேயு 4:15, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். 2 தீமோத்தேயு 4:15. அப்போ நீயும் அப்படிங்கிறாரு தீமோத்தேயுவை பார்த்து, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் அவனுடைய வார்த்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை எதிர்க்கிறவன் யார் அப்படின்னு சபையில் எனக்கு தெரியும். நீயும் அவனை குறித்து எப்படி இரு? எச்சரிக்கையாரு. உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறாருன்னா, எப்போ அவன் மோசமான பேர்வழி, அவன் ஒரு விபச்சாரக்காரன் அப்படியெல்லாம் சொல்ல வரல. என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறவன் அவன்கிட்ட எப்படி இரு? நம்ம நீயும் எச்சரிக்கையாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானுமே எப்படி இருக்கேன்? எச்சரிக்கையாக இருக்கிறேன். அவன் நம்மை அதில் நம்முடைய வார்த்தைகளை மிகவும் என்ன பண்ணான்? பவுல் இதை எப்படி எழுதலை? பா என்னையவே பயங்கரமாக பேசுவான்ப்பா, என்னையவே எதிர்த்து நிற்பான், அவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான் அப்படி சொல்ல, நம்முடைய வார்த்தைகளை மிகவும் என்ன பண்ணான்? தேவனுடைய அப்போ சத்தியத்தை அறியாதவன், மனம் திரும்பாதவன் யாருடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிறான்? கடவுளுடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிறான். தீமோத்தேயுவில் குறிப்பிட்டு சொல்கிறார்.
அப்படின்னா என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக கள்ள ஊழியர்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கள்ள ஊழியர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். பாஸ்டர் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொள்வாங்க. ரட்சிப்பு கிரியையின் மூலமாக அல்ல, கிருபையின் மூலமாகவே அப்படின்னு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுவார் அப்படிம்பாங்க. அப்படின்னு வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார். குமாரனாகிய இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார். இதுதான் சத்தியம். ஆனால் பாஸ்டர்னு சொல்கிற 99% பேர் சுயாதீன சபைகளில், பெந்தகோஸ்து சபைகளில் இதை ஏற்பது அல்ல. இவங்க வரக்காப்பியை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்ததுனால எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க, நான் வரமாக என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன், நான் தவறிருந்து பெற்றுக்கொண்டேங்கிறாங்க. இது சத்தியத்துக்கு புறம்பானது. அப்போ அவர்களை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக. இந்த வேத பகுதி நேரடியாக நமக்கு சொல்லுகிறது அதுதான். அந்த யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அகைன், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு. தேவனை எதிர்க்கின்ற ஒரு மனிதனுடைய மனதிலே அல்லது தேவனால் எதிர்க்கப்படுகிற ஒரு மனிதனுடைய மனதிலே என்ன இருக்கும், என்ன இருக்கும், என்ன இருக்கும்? எனக்காக ஜெபம் பண்ணிங்க. என்ன இருக்கும்? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் எந்த பாவியையும் எதிர்த்து நிற்கவில்லை. தேவன் யாரை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா, யார் பெருமையுள்ள இருதயத்தோடு தன்னை எதிர்க்கிறானோ அவனை தான் என்ன பண்ணுறாரு. இப்போ தேவனை எதிர்க்கின்ற ஒரு மனிதனுடைய மனதிலே இருக்கின்ற அடையாளம் என்ன? ஆமாம், என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். யூதாக்கள் எதில் நிறுவுவாங்க? லாஸ்ட் ஒன், கடைசி நம்ம இளமை நிற்கலாம். யூதாக்கள் எதில் நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம். வேகமாக போகிறேன்னா, வேகமாக போகிறோன்னா, ஒருவேளை நான் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவசியம் மறுபடியும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படிங்கிறனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. யூதா நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம், கடைசி அடையாளம் என்று சொல்கிறேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். 3 நபர்களை குறித்து இங்கே சொல்லப்படுது. யார் யார்? காயின், பீலேயாம், கோரா. கடைசி எப்படி முடியுது? கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி எப்படி போனாங்க? தேவனைக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிர்த்து பேசுகிறவர்கள் என்னதான், எப்படி தான் போவாங்க சொல்லுங்க? எப்படி தான் போவாங்க? கெட்டது போவோம் இல்லைங்களே. கடவுளுடைய வார்த்தையை உருட்டி பேசினவெல்லாம் கார் மேலே கார் வாங்குறானே, பங்களா மேலே பங்களா கட்டுறானே. அதானே உறுதி, உண்மை. கடவுளுடைய வார்த்தையை யார் உருட்டி பேசுகிறானோ தொடர்ந்து அவன் பெருகிட்டு தானே போகிறான். இங்கே இப்போ கெட்டு போகிறது என்ன? கெட்டு போகிறது நம்மளுடைய பார்வையில் வேறு, கடவுளுடைய பார்வையில் வேறு. நான் அடிக்கடி சொல்கிறேன், நேற்று கூட சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னான்னு கேட்டிங்கன்னா, பிசாசை ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணும் பொழுது, நியாயத்திற்கும் பொழுது, பிசாசிட்ட இருந்து கர்த்தர் ஒன்றை தான் எடுத்தார். என்னதை எடுத்தார்? யார் சொன்னா? பிசாசுக்கு எல்லாவித அதிகாரத்தையும் கொடுத்தாரு. நீ விழுந்துட்டப்பா, உன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணு, என்கிட்ட வச்சுட்டு போ சொல்லலை. பிசாசுக்கு இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாரு. நீ என்ன பண்ணிட்ட, என்னை விட்டு போயிட்ட. அந்த உலகத்துக்கு முழுசும் என்ன பண்ணு, என் கையில் மறுபடியும் வச்சுட்டு போ. நம்ம ரிசைன் பண்ணுற ஆளை, டிஸ்மிஸ் பண்ணுற ஆளை என்ன சொல்லுவோம்? ஐடி கார்டை கழட்டு வச்சுட்டு போன்னு சொல்லுவோம்ல. கடவுள் என்ன சொன்னார்னா, அதிகாரத்தை ரிட்டர்ன் பண்ணு, கேட்கல. உலகத்து மேலே இருக்கிற அதிகாரத்தை ரிட்டர்ன் பண்ணு, செல்வாக்கை ரிட்டர்ன் பண்ணு, கேட்கல.
ரைட். என்ன கேட்டார்னா, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை எடுத்துறேன் போ. நீ மனம் திரும்பவே முடியாது. பிசாசு மனம் திரும்பவே முடியாது. மனம் திரும்ப மாட்டான், மனம் திரும்ப முடியாது. ஒன்றும் கிடையாது. என்னுடைய அங்கமாக இருக்கிற விலை மதிப்பு இல்லாத ஒன்றை உனக்கு என்ன பண்ணேன்? என்னுடைய சுவாபத்தையும் என்ன பண்ணேன்? என்னுடைய சாயலையும் உனக்கு என்ன பண்ணேன்? தந்தேன். உன்னை ஜட்ஜு பண்ண போகிறேன், உன்னை நியாயம் தெரிவிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா அதை எடுத்துடுறேன் போ. பிசாசு எல்லாமே இருக்கும். எல்லாவற்றையும் கடவுள் வந்து என்ன பண்ணல, பிசாசு கையிலேருந்து வாங்கலை. ஆனால் எதை எடுத்துட்டாரு? பரிசுத்தை எடுத்துட்டார். கடவுளை எதிர்த்து நிற்கிறவர்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, இனி என்னுடைய பரிசுத்தை உனக்கு தேவையில்லை, கொண்டாது அப்படின்னா என்ன இருக்குன்னா, ரொம்ப மோசமான ஒரு நிலை. உலகத்திலேயே பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை இருக்கும். அப்படின்னா கடவுளை அறிந்து கொள்ள முடியாத, கடவுளுடைய சுவாபங்களிலே பங்கு பெற முடியாத ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் இல்லையா, அதுதான் ரொம்ப துர்பாக்கியமான நிலை. ஓ, சுவிசேஷத்தை தொடர்ந்து சொல்லிட்டேன், உன் இஷ்டப்படி தானே ஓ. ஃபைனல் ஸ்டேஜ் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னே வசனம் சொல்லுது. உன் இழிவான சிந்தைக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தாலும் என்ன போ, இனி நான் குறுக்கிடவே மாட்டேன் உன் வழியில், இனி வரவே என்ன பண்ண மாட்டேன், ஓ இஷ்டப்படி ஆடு, தலைதறிக்கு ஆடு, எல்லாம் வாய்க்கும், எல்லாமே வாய்க்கும். 3 காரியங்கள் இங்கே சொல்கிறாரு. காயினுடைய வழி. காயினுடைய வழி ஆதியாகமம் போனீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, காயின் ஆபேல். காயினுடைய வழின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். போலியான மதம். போலியான மதம். கர்த்தர் சொன்னபடின்னு அவர்கிட்ட போக மாட்டேன், நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் போவேன். நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஜெபம் மட்டுமே பண்ணுங்க போதும், ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஜெபம் எல்லாவற்றையும் மாட்டாது. மனம் திரும்புதலுக்கு மாற்று ஜெபம் அல்ல. மனம் திரும்புதலுக்கு மாற்று தேவனை பூஜிப்பது அல்ல, அல்லது ஆராதிப்பது அல்ல. மனம் திரும்புதலுக்கு மாற்று ஊழியம் அல்ல. மனம் திரும்புதலுக்கு மாற்று காணிக்கை கொண்டு போவது அல்ல. இது காயினை வந்து ரிஜெக்ட் பண்ணார். காயினை என்ன பண்ணார்? ரிஜெக்ட் பண்ணார். ஏன்னா இவன் ஒரு ஆன்மீகத்தை தனக்கென்று என்ன பண்ணான்? தேர்வு செய்து கொண்டான். தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற வழியை அவன் என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பாருங்க, ஆன்மீகத்தை இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளுக்காக ஒருத்தன் தேடுவான் என்று சொன்னால் அதுதான் பீலையாமுடைய வழி. பீலையாமுடைய வழி. நான் ஆரம்பத்தில் இந்த செய்தி ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், 40 நாள் உபவாசம் போட்டிருக்கேங்க. எதுக்கு? நல்ல ஒரு வேலையாக கிடைக்கணும், நல்ல ஒரு விசா கிடைக்கணும். ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? அது பிரச்சனை கிடையாது. 40 நாள் என்ன பண்ணுறேன்? உபவாசம் போட்டிருக்கேன். எதுக்கு? நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், விசா கிடைக்கணும். அழுது ஜெபம் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் நீங்களும் என்ன பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணிங்க. தொடர்ந்து சர்ச்சைக்கு போகலான்னு இருக்கேன். எதுக்கு? நிறைய பேருக்கு நிறைய நெருக்கடி இருக்குது, அதனால் தொடர்ந்து சர்ச்சைக்கு போகலான்னு இருக்கேன். தொடர்ந்து பைபிளை நிறையா வாசிக்க போகிறேன். எதுக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனை, உடம்புல நிறைய பிரச்சனை. அதாவது இந்த ஆன்மீகத்தை இந்த உலக சம்பந்தமான சொகுசுக்கும் வசதிக்கும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற நெருக்கடியிலிருந்து விடுதலை ஆவதற்குமான வழியாக ஒருவன் தெரிந்து கொள்ளுவான் என்று சொன்னால் அவன் தான் யார்? பீலையாமே. யாராவது இப்படி அழுது பார்த்துருக்கீங்களா? உபவாச கூட்டங்களில் ஐயோ கர்த்தருடைய வார்த்தை எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி அழுகிறவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு நான் தூரமாக இருக்கிறேனே. பைபிளில் மட்டும் ஒரு சம்பவம் இருக்குது. நான் அந்த ஒரு சம்பவம் தான் நான் தன் மாரிலே அடித்து கொண்டு வானத்தையும் ஏறெடுக்க துணியாமல் பாவியான என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணானா? அப்படி ஜெபம் நடக்கிறத பார்க்க முடியுதா? உபவாச கூடுகைகளில் அதான் உபவாச கூடனா வர மாட்டாங்க. அப்படி ஜெப குறிப்புகளை பார்க்க முடியுதா? நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணுமே, அப்படி கரிசனை துக்கம் அதெல்லாம் டோன்ட் கேர் எல்லாம் சொல்லுங்க. டோன்ட் கேர். இதெல்லாம் என்னங்க?
என்னுடைய லட்சியமே வேறு, என்னுடைய லட்சியமே வேறு. பால் பொங்கிச்சுன்னா கூட அன்றைக்கி உட்காந்து அழுவாங்க. என்ன போச்சு? பால் போச்சு. தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை குறித்து எவ்வளவேனும் அக்கறை அற்றவர்கள், பீலையாமின் வழியிலே நடப்பவர்கள். கோரா அப்படிங்கிறவர் என்னன்னா, அந்நாட்களில் கோரா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தான். அவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மோசையை பார்த்து சொன்னான், உங்களோட தான் கர்த்தர் பேசுவாரா? ஏன் மோசையோட மட்டும்தான் பேசுவாரா? எங்கள் கிட்டலாம் கர்த்தர் ஏன் நாங்கள்லாம் செய்யக்கூடாதா? மோசேவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள். என்ன கேட்க நீ யாரு? என்ன கேட்க நீ யாரு? தேவனுடைய அதிகாரத்திற்கு ஏற்று நிற்கிறவர்கள். 3 அடையாளம். காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள், பீலையாமின் பாதையிலே விரைந்தோடுகிறவர்கள், கோராவினுடைய பாவத்தை செய்கிற 3 நபர்களுடைய அடையாளம். இதுவே ஒரு பிரசங்கம். இந்த ஏற்று பேசுகிறவங்களுள்ள இந்த 3 ஸ்பிரிட் இருக்கும், இந்த 3 ஆவியும் இருக்கும். ரைட்? 7 மணி இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைகள் நாம் சிந்திக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு 8 அடையாளங்களுக்கு மேலே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடுகளுக்கு போய் வாசிச்சு பாருங்கள். நேரடியாக 8 அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். அல்லது ஒரே வசனத்தில் இருக்கிற அடையாளங்கள்லாம் சேர்த்தோம்னா 12 அடையாளங்களுக்கு மேலாக அது வரும். 12 அடையாளத்துக்கு மேலே வரும். இவர்கள் இருதயத்தை செம்மைப்படுத்த மாட்டாங்க. கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்காம உலகத்தினுடைய சிஸ்டமில், அந்த சிஸ்டமில் தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக்கணும்னு நினைப்பாங்க. கர்த்தருடைய வேதத்தை கேட்கறதுக்கே உங்களுக்கு மனசு இருக்காது. அதை குறித்த ஆவல் இருக்காது. அதை குறித்த தேடல் இருக்காது. வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இவர்கள் மனம் திரும்பாதவர்கள், இவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள், பெருமை உள்ளவர்கள், காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள், பீலையாமின் வஞ்சகத்திலே விரைந்து ஓடுகிறவர்கள், கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள். They are corrupted. கெட்டு போன ஆட்கள். கண்களை மூடுவோம். இந்த அடையாளம் இது எதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2ல் தான் இருக்க முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய மனதிலே சில அடையாளங்களை போன வாரம் சொன்னேன். தேவனை எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலே, மனதிலே இதெல்லாம் இருக்கணும். இந்த பட்டியலிலே ஏதாவது ஒரு விதத்தில் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகிறேன். அதுதான் நான். தேவ எச்சரிப்பை பெறுவோம். தேவ எச்சரிப்பு எதுக்கு நமக்கு கொடுக்கப்படுதுன்னா, நான் மனம் திரும்ப, வேறு எதற்கும் கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீ துதிக்கிறோம்.